ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட்ஸ் சார்ட். ஸோ நேற்று என்னால் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால அப்படிங்கிறத நம்ம டெலிகிராம் குரூப்பில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் வாய்ஸ் மெசேஜ் இன்னைக்கு காலைல ஆப்வியஸ்லி கொடுத்துருப்பேன் டெலிகிராம் குரூப்பில். ஸோ அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறது 21,450 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன் எக்ஸாக்ட்லி இந்த ரீஜன். ஸோ இதுக்கு மேலே நமக்கு மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நீங்கள் காலில் போகலாம். இதுக்கு கீழே இருக்கிறப்ப நம்ம புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். அண்ட் ஆப்வியஸ்லி இதுக்கான ரீசன் என்ன, ப்ரீவியஸாக நமக்கு கேப்போட பாயிண்ட் வந்துட்டு இந்த ரீஜனில் தான் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட்டை நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்ஸில் எக்ஸாக்டாக மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாகவே ஒரு டவுன் சைடு மட்டும் எக்ஸாக்ட்லி நம்ம சொல்லியிருந்த அந்த சப்போர்ட் பாயிண்ட் அண்ட் அங்கேருந்து மார்க்கெட்ஸ் திரும்பி இருந்தாங்க. நம்ம சொல்லியிருந்ததுனால இல்லை, கேப் இருந்ததுனால. ஸோ அதுதான் ஒரே ரீசன். ஸோ இங்கேருந்து மார்க்கெட்ஸ் நல்லா திரும்பிட்டு அகைன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்காக ஒரு 50% கிட்ட இந்த ஃபாலுக்கு இந்த ரைஸுக்கு இந்த ஃபால் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அகைன் இந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட் பக்கத்தில் வந்துட்டு மார்க்கெட்ஸ் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி ஃபுல்லாக அப் ட்ரெண்டில் போயிருந்தாங்கன்னு சொல்லலாம். இதுதான் இன்னைக்கான மார்க்கெட்டில் ஓவரால் அனாலிசிஸ். ஸோ ஓவரால் வியூ பாயிண்ட்டுங்கிறது இதுதான். ஸோ அப்பு, அதுக்கப்புறம் ஒரு டவுன், அதுக்கப்புறம் ஒரு அப்புன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்க்காம மார்க்கெட்ஸ் வந்துட்டு ட்ரெண்ட் எந்த சைடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக வந்துட்டு இந்த ரீஜன்கிட்டே நமக்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துருச்சு. திருப்பி மார்க்கெட்ஸ் இங்கேருந்து கீழே வந்தாங்க. திருப்பி இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுக்காக தான் மார்க்கெட்ஸ் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ எக்ஸாக்ட்லி இந்த ரீஜன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை இன்னைக்கான மார்க்கெட்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாலும் கூட ஸ்டில் இந்த கேப்பை தாண்டி மார்க்கெட்ஸால் சர்வை பண்ண முடியாதனால மார்க்கெட்ஸ் அங்கேருந்து மேலே போயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கெஸ் பாயிண்டாக இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் நாளைக்கு எந்த சைடில் இருக்கும், பை சைடில் இருக்குமா, செல் சைடில் இருக்குமா, டவுன் அப்பா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்மளோட டேட்டா அனாலிசிஸை வச்சு தான் பார்க்க முடியும். ஸோ டேட்டாஸ் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா பொறுத்த வரைக்கும் லாங் ஆப்ஷன்ஸ்லாம் ஃபியூச்சர்ஸ் இண்டெக்ஸ் லாங்கில் வந்துட்டு அதிகமான பொசிஷன்ஸும் ஃபியூச்சர் இண்டெக்ஸ் ஷார்ட்ஸில் கம்மியான பொசிஷன்ஸும் இருக்காங்க. அண்ட் கால் ஆப்ஷன் சைடில் கம்மியான பொசிஷன்ஸும் புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான பொசிஷன்ஸ். அதிகமாக சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் எடுத்துலையுமே சிமிலர் தான். 0.8% இன்க்ரீஸ்லாம் பெருசாக சொல்ல முடியாது. ஸோ ஓவராலாக பார்க்காம ஸ்லைட்லி புல்லிஷ்னஸ் தெரியுது. பிகாஸ் ஃபியூச்சர் சைடில் கொஞ்சம் பொசிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஷார்ட் சைடில் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர் இண்டெக்ஸில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஃபியூச்சர் ஷார்ட்ஸில் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பொசிஷன் சைசிங் வைஸ் நமக்கு ஸ்லைட்லி புல்லிஷ்னஸ் தெரியுது. ஸோ இப்போதைக்கு என்னுடைய தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா மார்க்கெட்ஸில் இந்த ரீஜனை நமக்கு கிராஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ரீஜன். ஸோ இதை எப்போ நமக்கு வந்துட்டு கிராஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் நமக்கு கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கும். ஸோ இதுக்குள்ளே நடக்கிற ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்லாம் பெரிய மேட்ரு கிடையாது. ஸோ எக்ஸாக்டாக இந்த ஹைஸ் இதை கிராஸ் பண்ணி நமக்கு சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்ஸ் ஃபர்தராக மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அன்டில் ஆர் அன்லெஸ், அதாவது இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுற வரைக்கும் நம்ம புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் எஸ்பெஷலி நாளைக்கான மார்க்கெட்டை மட்டும் கன்சிடர் பண்ணோம்னா இந்த ரீஜன் ஒரு க்ரூஷியல் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 21,650 கிட்ட இருக்கு இல்லைங்களா. இந்த ரீஜன் நமக்கு க்ரூஷியலாக இருக்கும். பிகாஸ் இந்த ரீஜன் கிட்ட எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆன பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் நடுப்புற 2-3 தடவை சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் என்னோட ஹைன்னு சொல்லலாம். அண்ட் இதையும் தாண்டி சில ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இதனால தான் இந்த பாயிண்ட் க்ரூஷியல்னு சொல்கிறேன். விச் இஸ் 21,650. ஸோ 21,650க்கு கீழே நமக்கு சஸ்டெயின் பண்ணுற பட்சத்தில் நம்ம நாளைக்கான மார்க்கெட்டில் புட் ஆப்ஷன் சைடில் மூமெண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட்ஸ் அங்கேருந்து திருப்பி ரிவர்ஸில் ஆகலாமா இல்லை மேலே போகலாமா அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸ் அங்கே வரும். ஸோ அப்போ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு எந்த சைடில் மூமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த பாயிண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் ரொம்ப குரூஷியலாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம தாராளமாக புட்டில் போகலாம். இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம தாராளமாக கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் தாராளமாக சொல்ல முடியாது, இந்த பாயிண்ட் கொஞ்சம் ஸ்லைட்லி டவுட்டு. ஸோ கீழே இருக்கோம்னா புட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது குட் பி a பெட்டர் ஆப்ஷன். அண்ட் அட் தி சேம் டைம்ல இந்த பாயிண்ட் கிட்ட ஏதாச்சும் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்குதா, லோ டைம் ஃப்ரேமில் ஏதாச்சும் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகியிருக்கா, அதில் கரெக்டாக பிரேக் அவுட் நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு புட்லேயோ இல்லை கால்லையோ என்ட்ரி பண்ணிங்கன்னா அது இன்னுமே ஒரு கிளாரிட்டி கொடுக்கும், இன்னுமே ஒரு அஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ அதனால் லாங்கர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் என்ன அனலைஸ் பண்ணாலும் லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு அந்த ரீஜன் கிட்ட ஏதாச்சும் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. புதுசாக ஏதாச்சும் பேட்டர்ன் கிரியேட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் அகைன் மார்க்கெட்ஸில் இந்த பாயிண்ட் கிட்ட ஒரு ட்ரெண்ட் லைனும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட்லி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ட்ரெண்ட் லைனோட கோஆர்டினேட்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 40 பாயிண்ட் தள்ளி வருதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. ஸோ எக்ஸாக்டாக இந்த ரீஜன் கிட்ட அலைன் ஆகுது. விச் இஸ் ஆல்மோஸ்ட் 21,690. ஸோ நம்ம 21,650 கிட்ட சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக இந்த ரீஜன் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஸ்லைட்லி கொஞ்சம் மேலே போய் இந்த ரீஜன் கிட்ட போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த சோன்ஸ் வரைக்கும் கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு ஒரு மெயினான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ மார்க்கெட்ஸ் இங்கேருந்து திரும்புறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய ப்ரைஸ் பாயிண்ட். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த சோன்ஸை கொஞ்சம் க்ரூஷியலாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த சோன்ஸ் கொஞ்சம் க்ரூஷியல். ஸோ இந்த சோன்ஸுக்கு மேலே இருக்கோம்னா கால்லையும், இந்த சோன்ஸுக்கு கீழே இருக்கோம்னா புட்லையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் மெயின்லி 21,650 இது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். ஸோ அவ்வளோதான் நிஃப்டியை பற்றி. பெருசாக இதை தாண்டி எதுவும் பேசுறதுக்கு இல்லை. அண்ட் தென் நம்ம பேங்க் நிஃப்டிக்குள்ளே மூவ் பண்ணலாம்.
ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல டவுன் சைடுன்னு சொல்லலாம். ஐ மீன் ப்ரீவியஸாக கம்பேர் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஹை டு இந்த லோ வரைக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா so almost 354 points, 1.7%, 1.75% கிட்ட மூவ். அட் த சேம் டைம்ல நமக்கு பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த ஹை டு இந்த லோ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3.2%, which is double the money. ஸோ டபுள் த மணி அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு ஃபாலிங் மார்க்கெட்ஸ் பேங்க் நிஃப்டியில் இருந்துச்சு. பட் நிஃப்டியில் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இந்த ஒரு காரணத்தினால பேங்க் நிஃப்டி கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டவுன் சைடில் இந்த ரீஜன் கிட்ட ஒரு ட்ரெண்ட் லைனும் வராங்க. ஸோ எக்ஸாக்டாக ஸ்லைட்லி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ஸில் பக்கத்தில் தான் இப்போதைக்கு நமக்கு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் ஆஃப் த மார்க்கெட் டோட்டலாக கன்சாலிடேஷன். நிஃப்டி நமக்கு நல்ல மூமெண்டம், பட் பேங்க் நிஃப்டி டோட்டல் கன்சாலிடேஷன். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸாக நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாகவும் ஆக்ட் ஆகிருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் கீழே இருக்கிற கேப்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பர்பஸ் ஆஃப் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா இந்த கேப்பாக தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப கீழே இருக்குது, விச் இஸ் ஆல்மோஸ்ட் 45,200 45,500 கிட்டேருந்து 44,820 வரைக்கும் இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய கேப்பு. கீழே வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் கீழே வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5% கிட்ட அந்த கேப் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நடுப்புற பெருசாக சப்போர்ட் இல்லை, பிகாஸ் இந்த ரீஜனும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லெக்கு. அண்ட் மேபி இந்த ரீஜன் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம். இங்கேருந்து திருப்பி கீழே இறங்கினாங்கன்னா விச் இஸ் 46,500. ஸோ மேபி இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம். சப்போஸ் இதை கட் பண்ணாங்கன்னா டேரெக்டாக இந்த கேப் ஜோன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் ஆர் வெரி 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 ஹை அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஜோன்ஸ் ரொம்ப ரொம்ப குரூஷியலாக இருக்க போகுது. ஐ மீன் இன்னைக்கான மார்க்கெட்டோட ஹை அண்ட் லோ பக்கத்தில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஹை அண்ட் லோ தான், பிகாஸ் மார்க்கெட்ஸ் கன்சாலிடேஷனுங்கிறது. ஸோ இந்த ஹை அண்ட் லோ கிட்ட இருக்கிற ஜோன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லோவஸ்ட் பாயிண்ட்டை கட் பண்ணுறப்ப, அதாவது இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸஸோட லோவஸ்ட் பாயிண்ட்டை கட் பண்ணுறப்ப நம்ம புட் ஆப்ஷன் சைடில் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்வேஸ் இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டை கட் பண்ணுறப்ப நம்ம கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட் ரொம்ப குரூஷியலாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிகாஸ் இன்னைக்கு செவரல் டைம் வந்துட்டு அந்த பாயிண்ட்ல டச் ஆகி திரும்பி இருந்தாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி பின்னாடியும் ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக அந்த 3 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஈவன் தோ இந்த பாயிண்ட்லையும் ஸோ அதனால் நாளைக்கான மார்க்கெட்டில் குரூஷியலாக ஒரு பாயிண்டாக சொல்லணும்னா ஆல்மோஸ்ட் 47,400. ஸோ 47,400க்கு மேலே நமக்கு பேங்க் நிஃப்டி சஸ்டெயின் பண்ணுற பட்சத்தில் நம்ம கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆல்சோ இது கீழே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மூவுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா நமக்கு 50% ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இந்த ரீஜன் கிட்ட வராங்க, விச் இஸ் 47,840. ஸோ அந்த ரீஜன்கிட்ட தான் நமக்கு இதோட 50% ரீட்ரேஸ்மெண்ட் மூவே இருக்குது. ஸோ மேபி மார்க்கெட் இங்கேருந்து மேலே போனாங்கன்னா இந்த ரீஜன் வரைக்கும் மேக்ஸிமம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சர்க்கிட் ஷிஃப்ட் கொடுக்காம இந்த பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட்ஸ் அங்கேருந்து ரிவர்ஸில் ஆகி கீழே வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் மேலே போனாங்கன்னா நல்ல மூமெண்டம் இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் ஒரு சாலிட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட்டில் இது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேக் ஷூர் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். Until then, this is Karan signing off from Master Trades.